Okay, next பார்க்க போறது என்னன்னா biasing of a PN junction diode. Okay, so we can write study of behavior when a potential difference is applied across the device. Okay, அதாவது PN junction diode வந்து potential difference apply பண்ணி படிக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா biasing அப்படின்னு சொல்லுவோம். biasing னா potential difference apply பண்றது. most important characteristics of PN junction. Characteristics of PN junction is that charge carriers are allowed to flow in one direction only. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் என்ன பண்ண முடியும் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஃப்ளோ பண்ண வைக்க முடியும். not in opposite direction. one direction, not in opposite direction. Okay, so opposite direction la flow பண்ண வைக்க முடியாது. So fine, எப்படினா we already studied this part, we can again redraw that. So இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த சைடுல வந்து என்ன இருக்கும் இது வந்து potential barrier னு சொன்னோம். so electric field இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இங்க வந்து பாசிட்டிவ் ஹோல்ஸ் இருக்கும், ரைட். இங்க வந்து பாசிட்டிவ் ஹோல்ஸ் இருக்கும், இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். so இங்க வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இது வந்து பி டைப், இது வந்து என் டைப். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஹோலும் வந்து எலக்ட்ரானும் இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆக முடியும். அதாவது பியிலேருந்து என் வரைக்கும் பியிலேருந்து என் மட்டும்தான் என்ன ஆகும்னா சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும். என்லேருந்து பிக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ ஏற்கனவே சொன்னால் இது வந்து நம்ம டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து இஃப் யூ ட்ரா த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இனிஷியலி 0, இங்கே வந்து 0. ஸோ இந்த பாயிண்டில் மட்டும் என்ன இருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை கிராஃப் மாதிரி வரையும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீசஸ், தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அகெயின் ஃபைனலி த எலக்ட்ரிக் ஃபீல்டு would be 0. ஓகே, ஸோ இந்த டிப்ளீஷன் லேயரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we can draw as a diode. எப்படின்னா we can draw like this. ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா PN junction. ஸோ இது P டைப், இது வந்து N டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the current is always flow from P to N. கரண்டால் என்ன ஆக முடியாதுன்னா N to Pக்கு வந்து ஃப்ளோ ஆக முடியாது. அதுதான் நம்ம என்னென்னு சொன்னோம்னா கரண்ட்ஸ் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் allowed to flow in only one direction, that is P to N, not from N to P. ஓகே, ஸோ இதில் biasing of PN junction diode அப்படின்னு நான் சொன்னதுனால இதில் ரெண்டு டைப் ஆஃப் பயாஸ் பண்ணலாம். பயாஸ்னால் என்ன கனெக்ட் பண்ணுறது, பேட்டரி கனெக்ட் பண்ணுறது தான் பயாஸ். ஓகே, ஸோ எப்படி பயாஸ் பண்ணலாம் அப்படின்னா முதல் வந்து we can do the forward bias and also we can do the reverse bias. So first இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா forward biasing. First we'll do the forward biasing. Okay, so forward biasing அப்படின்னா என்னென்னா we can draw the diagram. We have a semiconductor, இதோட சென்டர் பார்ட்டில் வந்து we have a depletion layer, இது P டைப்னு சொல்லுவோம், இதை வந்து N டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, we already know இதில் வந்து என்ன இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் மெஜாரிட்டி, இதில் வந்து என்ன இருக்கும் எலக்ட்ரான் மெஜாரிட்டி இருக்கும். அண்ட் இங்கே வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நான் ஃபார்வர்ட் பயாஸ்னால் என்னென்னா இந்த P டைப் எடுத்துகிட்டு போயிட்டு பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும், இது N டைப் எடுத்துகிட்டு போயிட்டு நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது V. ஓகே, ஸோ இப்படி பியில் வந்து பாசிட்டிவ், எண்ணில் வந்து நெகட்டிவ், இப்படி கனெக்ட் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடில் பாசிட்டிவ் இருக்கும், இந்த சைடில் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா we are applying an external electric field. உள்ளே இருக்கிறது வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்போது we can draw that. இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஞ்சமாக இந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். என்ன ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் remaining electric field would be in this direction. So இந்த electric field என்ன பண்ணோம் அப்படின்னா we know electric field formula V would be equal to E into D. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் பேரியரை வந்து பிரேக் பண்ணோம். எப்படின்னா
ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதா. ஸோ ஆல்ரெடி பொட்டென்ஷியல் பேரியர் நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் ஆக்ட் ஆகிறதுனால இந்த பொட்டென்ஷியல் பேரியர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்படி பொட்டென்ஷியல் பேரியர் குறைய என்ன ஆகும், அதோட பொட்டென்ஷியல் பேரியரோட இந்த பொட்டென்ஷியல் பேரியர் வந்து என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ பொட்டென்ஷியல் பேரியர் குறையும் போது என்ன ஆகும், இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து தின் ஆயிரும். ஸோ டிப்ளீஷன் லேயர் தின்னாச்சுன்னா என்ன ஆகும், ஃபர்தராக இங்கே இருக்கக்கூடிய ஹோலும் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் திருப்பி என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ரீகம்பைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரீகம்பைன் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பியிலேருந்து என்னுக்கு என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன் ஃபார்வர்ட் பயாஸ் we can say in forward bias external potential difference. External potential difference. The external potential difference na external electric field nala create agudiyadhu external potential difference. So V external potential difference would be equal to external electric field into the distance between the depletion layer or distance. So in the external potential difference enna pannum appadina decreases the barrier potential, decreases the barrier potential. இது என்ன பண்ணுவோம்னா barrier potential இதை வந்து decrease பண்ணிடும். So that electron hole recombination will occur. So that electron hole recombination will occur. Okay, so that electron hole recombination will occur. Because of that, current will start to flow. Because of that, current will start to flow. Because of that, current will start to flow. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ அண்டர்ஸ்டுட். ஸோ என்ன ஆகுது, திருப்பி அகைன் I'll repeat one more time. தட் இஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்வர்ட் பயாஸ்னால் பியில் பாசிட்டிவும் எண்டில் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிட்டோம். இதனால் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஜென்ரேட் ஆகுது. இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ணுறதுனால இந்த டிப்ளீஷன் லேயர் குறையுது. இந்த டிப்ளீஷன் லேயர் குறைஞ்சதுனால இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் இதில் இருக்கக்கூடிய ஹோலும் கம்பைன் ஆக ஆரம்பிக்குது. கம்பைன் ஆரம்பிச்சிச்சுன்னா current due to electron and current due to hole. So you can write this total current would be current due to electron plus current due to hole வந்து produce ஆகுது. ஸோ அதில் ஃப்ளோ ஆகுது. எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா that will flow from P to N. Okay, so this is what we call as a forward biasing. So reverse biasing we'll see in the next video.